இருக்கிற குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே ஸ்நாக்ஸ் டைமுக்காகவே பச்சைப்பயிறு தட்டைப்பயிறு எல்லாமே வேக வச்சு உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு கொடுத்துடுவாங்க. ஆனால் 90s 80s இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு சின்ன மெமரிஸ்ன்னு கூட சொல்லலாம். அம்மா அங்கே வீட்டில் தட்டைப்பயிறு பச்சைப்பயிரெல்லாம் வேக வச்சு பருப்பு செய்கிறதுக்காக ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா அதில் வேக வச்சு எல்லாம் தாளித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டைப்பயிறு மட்டும் அப்படியே வடித்து கொடுப்பாங்க. அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பச்சைப்பயிறு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி கொள்ளு அந்த மாதிரி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் எங்கள் அம்மா என்ன பண்ணிடுங்கன்னா அதுக்கு எல்லாம் எடுத்து கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்த்தா அதில் வந்து கருவேப்பிலை தக்காளி கொத்தமல்லி வேறு என்னென்ன வெங்காயமெல்லாம் வந்துச்சோ அது எல்லாம் எடுத்து திரும்புள்ளையே போட்டுக்கும். ஏன்னா அது பருப்பு கடையிறப்ப அதோட டேஸ்ட்டு போயிடுமா. இது மட்டும் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாலுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்ன சொல்கிறது, வயிறு அவ்வளோ பசிக்காது. அதனால தான் இப்போல்லாம் வந்து இந்த குழந்தைகளுக்கு இதெல்லாம் கொடுத்து விடுறாங்களா என்னென்னு தெரியல. நல்லா எனர்ஜியாகவும் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போவும் சாப்பிட்றவங்க யாருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.